பழையூர்பட்டி பெரியமந்த ஏழகாத்த அம்மா வல்லடியார் சாமி முத்துப்பிடாரி கூடமுட ஐயனாரே எல்லாரும் கூட இருந்து என் மகளோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணுமியா. சீலக்காரி தாயே, என் தங்கச்சி கண்மணிக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். கடவுளே, எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இதுல கிடைக்கிற கோடிக்கணக்கான பணத்தை வச்சு நானும் என் பொண்ணும் பெருசா செட்டில் ஆகணும். எப்படியாவது இந்த கல்யாணம் நின்னு போய் நான் சொன்ன சம்பந்தம் தான் இவங்களுக்கு அமையணும். ஆண்டவா. சன்னாசி நானும் மோகனாவும் இன்னைக்கு அழகர் கோயிலுக்கு போய் அப்படியே முதல் பத்திரிகையை கல்லழகருக்கு வச்சுட்டு அப்படியே 18ஆம் படி கருப்புக்கு 2வது பத்திரிகை வச்சுட்டு வந்துடும். சரிங்கண்ணா. நீயும் செய்துவோம் ஆளுக்கு பாதி பண்டில் எடுத்துக்கிட்டு நம்ம சொந்தக்காரங்க பங்காளிங்க முக்கியமானவங்க எல்லாருக்கும் நேரில் போய் பார்த்து பத்திரிகையை வச்சிருக்கேன். சரிங்கண்ணா. சேது, இந்த மேலூர், சிவகங்கை, மானாமதுரை, ராமநாதபுரம் இந்த ஏரியாவையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அப்படியே விருதுநகர், ராஜபாளையம், தென்காசி, சிறுவில்லிபுத்தூர் இந்த ஏரியாலாம் நீ பாத்துக்க. சரியா? மறந்துடாத. ஏப்பா நடேசா, நீ அப்பா கூட போயிரு. சரி, அப்ப நம்ம பத்திரிகைலாம் எடுத்துட்டு கிளம்புவோம். சாமியை கும்பிடு. அம்மா சீலக்காரி, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஹலோ. அண்ணே, நான் ஈஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நம்ம நந்து கண்மணியோட கல்யாண பத்திரிக்கை நல்லபடியா அடிச்சு வந்துருச்சு. இன்னைக்கு தான் எல்லாரும் வீட்ல வச்சு சாமி கும்பிட்டோம். மாமாவும் அக்காவும் முதல் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு அழகர் கோயிலுக்கு போயிருக்காங்க. என் வீட்டுக்காரரும் சேதும் ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுக்க கிளம்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்க. எந்த நேரத்துல என் பையன் கல்யாண விஷயத்த நீங்க பேசுறீங்களோ, எட்டு வேகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேகத்துலதான் கல்யாண வேலை எல்லாம் நடக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. கண்மணிக்கும் நம்ம நந்தாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுக்கற அளவுக்கு வந்துச்சு. அதனால அட்வான்ஸ் பணமா ஒரு 25 லட்சம் ரூபாய் எனக்கு அனுப்பி வச்சா நல்லா இருக்கும். என்னங்க நீங்க கோடி கோடியா கொண்டாந்து உங்ககிட்ட கொட்ட போறேன். விசாத்து காசு 25 லட்சம் ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, 2 நாள்ல கல்யாணம் நடக்கட்டும். சாக்குல கொண்டு வந்து கோடி கணக்கா பணமா கொட்டுறேன் பாருங்க. இல்லண்ணே, அட்வான்ஸா கொஞ்சம் பணம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். முதல்ல அட்வான்ஸை கொடுத்துட்டு அப்புறம் மிச்சம் கொஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமும் கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைக்கும். அதே நேரத்துல மொத்த பணத்தையும் ஒரே நாள் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, முழு சந்தோஷமும் ஒரே நாள்ல கிடைச்சிடும் இல்லீங்களா? அதனால கொஞ்சம் பொறுங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்களுக்கு வேண்டிய காசு ஃபுல்லையும் நான் கொடுத்துட்றேன். சரியா? சரிங்கண்ணே. என்ன, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களை நம்பாம இருப்பனா? அப்புறம் என்னங்க, வைக்கட்டுமா? சரி. என்னம்மா 25 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கே அந்த ஆள் இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்காரு. பேசின பணத்தை கரெக்டா கொடுத்துருவாரா? கொடுக்காம எங்கடி போயிடுவான். அப்படி ஒரு வேலை அவன் நம்மளை ஏமாத்தணும்னு நினைச்சானா அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்னப்பா இது, பத்திரிக்கை அடிச்சதுக்கே 25 லட்சம் ரூபா கேட்குறாங்க. நீங்களும் கல்யாணம் முடிஞ்சதும் கோடி கோடியா சாக்கில் வந்து கொட்டுறேன்னு சொல்றீங்க. நிஜமா அவ்வளோ பணம் கொடுக்க போறீங்களா என்ன? கொடுக்க வேண்டியதானப்பா. முதல்ல லாலா கடைக்கு போய் கிலோ கணக்குல அல்வாவை சாக்கு மூட்டையில வாங்கிட்டு போய் ஆத்தாலும் மகளும் உட்கார்ந்து பிரிச்சு சாப்பிடுங்கன்னு கொடுக்க வேண்டியதானே. அப்போ கோடி கோடியா கொடுக்க போறேன்னு சொன்னது எல்லாம் ஒரு புருடாதான். நான் சொல்லும் போது அவங்க சந்தோஷப்பட்டாங்க இல்லையா? மா, ஏமா இவ்ளோ டென்ஷனா இருக்க? எல்லாம் அந்த கண்மணி கல்யாணத்தை நினைச்சுதான். அதுல உனக்கு என்னமா டென்ஷனு? ஏய், லாட்டரி அடிக்கிற மாதிரி எம்பட்டு பெரிய விஷயம் தெரியுமாடி அது? நாம கொஞ்சம் சுதாரிப்பா இல்லாம எம்பட்டு பெரிய விஷயத்தை கோட்டை விட்டுருக்கோம் தெரியுமா? என்னமா சொல்ற?
நாம நினைச்ச மாதிரி உன் அப்பனோட சொந்தக்காரங்களுக்கு மட்டும் இந்த கண்மணியை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு பேசியிருந்தா கல்யாணம் முடிச்சு வச்ச புரோக்கர் கமிஷன் மட்டும் கோடி கணக்குல நமக்கு வந்திருக்கும். இப்ப அது எல்லாமே அந்த ஈஸ்வரிக்கு போக போகுது. நல்லா நரிமுகத்துல முடிச்சிருப்பா போல இருக்கு. இந்த கல்யாணத்தை வச்சு அவ கோடி கணக்குல சம்பாதிக்க போறா. மா, அத்தை நிஜமாவே புரோக்கர் கமிஷனுக்காக தான் இந்த கல்யாணத்தை பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? பின்ன என்ன, எந்த ஆதாயமும் இல்லாம இந்த கல்யாணத்தை பேசி முடிக்கிறதுக்கு அவ என்ன சமூக சேவையா செய்யறா? அது சரி. சும்மாலாம் உங்க அத்தை இந்த விஷயத்துல இறங்கி இருக்கவே மாட்டா. பெரிய அளவுல இந்த கல்யாணத்தை வச்சு அவ சம்பாதிக்க தான் போறா. தாமரை, நாம இதுல சும்மாவே இருக்க கூடாது. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது காரணம் கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சதுன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நாம நினைச்ச மாதிரி நம்ம சொந்தக்கார பயலுக்கே கண்மணிய கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு காரணம் கிடைக்காமையா போயிட போகுது? பார்க்கலாம். ஐயோ, என்னங்க கோலம் இது? தாடியும் கீடியும் வச்சு எப்படி இருக்கீங்க? ஜெயில யார்கிட்டயும் சொல்லி ஷேவ் பண்ண கூடாதாங்க. அதை விடு வசந்தி, எனக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல. இதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்க? நீங்க ஆரம்பத்துல என்னங்க சொன்னீங்க? நம்ம புள்ள ஒரு பெரிய இடத்துல, நாம நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல வாக்கப்பட்டு போறா. நம்ம புள்ளைய நல்லா வாழ வைக்க போறோம்னு தானங்க சொன்னீங்க. அப்போ புள்ளைய வாழ வச்சுட்டு நீங்க அப்படியே தானங்க இருந்திருக்கணும். அப்புறம் எந்த தைரியத்துலங்க சம்மந்தி பேரை சொல்லி ஊருக்காரவங்க எல்லார்கிட்டயும் பணம் வாங்கினீங்க? நீங்க இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமாங்க? சொல்லுங்க, ஏங்க இப்படி பண்ணீங்க? ஆம்பிட்டுதான் எனக்கு அறிவுங்கிறது. நான் படிக்காத தற்கொலை தானே. எங்க அப்பா எங்க இடத்துல வசதியா வாழ்ந்த குடும்பம். அதனால எங்க அப்பா எங்களை செல்லமா வளர்த்தாரு. நானும் சோக்காளியா வளர்ந்துட்டேன். எங்க அப்பா வாழ்ந்த மாதிரி நானும் பணக்காரனா வாழணுங்கிற ஆசையில, கண்மூடித்தனமான தைரியத்துல சம்மந்தி பேரை சொல்லி பணம் வாங்கினா யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைச்சு இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். ஏங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க? இதெல்லாம் நமக்கு தேவையாங்க? அதுக்கு தானே ஜெயில இருக்கேன். அதை விடு, தமிழ் இப்படி இருக்கு. தமிழ் என்ன சொல்லி இருக்க வசதி? ஆமாங்க, தமிழ் இப்ப சம்மந்தி வீட்டுக்கு வெளியே இருக்கிற அவுட் ஹவுஸ்ல தாங்க இருக்கா. நாளைக்கு கூட சம்மந்தி வீட்டுல கல்யாணம் நடக்க போகுதுங்க. கல்யாணமா? யாருக்கு? சம்மந்தியோட பொண்ணு கண்மணி இருக்கால, அவளுக்குதே.